போட்டியிலே வென்று நம்மை அடிமையாக்க வேண்டும் என்று வந்த இந்த ஆணவக்காரர்களை பாதாளத்திரையில் தள்ளுங்கள். வாங்க வாங்க. காதல் மயக்கத்திலே கடமையை மறந்து விட்டாய். 1000 ஆண்டுகளாக பெண்களை அடிமை கொண்டு வாழும் ஆண்களின் கொட்டத்தை அடக்கியே தீருவதென்ற என் லட்சிய கனவை நிர்மூலமாக்க துணிந்து விட்டாய். இல்லை மகாராணி, அவர் என் மாமா மகன். என்னை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறவர். என்னை பற்றி எது தவறாக நினைத்துக் கொண்டிருந்தார். அதை போக்குவதற்குத்தான். அவன் காலடியிலே விழுந்து கதறினாய். கைவிட்டு விடாதீர்கள் என்று கெஞ்சினாய். அன்பு பிச்சை கேட்டு ஆண் ஒருவனிடம் உன் சுயமரியாதையை இழந்து மன்றாடினாய். அப்படித்தானே? இல்லாவிட்டால் அவர் வேறொருத்தியை மணந்து கொண்டு விடுவார் என்று. மணந்து கொள்ளட்டுமே. அவன் உதவி இல்லாமல் உன்னால் உயிர் வாழ முடியாதா? ஆணின் தயவில் வாழ வேண்டியவள் பெண் என்ற அர்த்தமற்ற கொள்கையை அடியோடு வெட்டி வீழ்த்தி வளையல் ஏந்தும் கைகள் வாழ் ஏந்த முடியும். பானை பிடிக்கும் கைகள் யானையை அடக்க முடியும். சமையல் செய்யும் கைகள் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும் என்ற தத்துவத்தை நிலைநாட்டி தரணி முழுவதும் பரப்ப உறுதி கொண்டிருக்கிறேன் நான். எனது திட்டத்தை சீர்குலைக்க வந்த பட்டத்து ராஜாக்கள் எல்லாம் கொட்டம் அடங்கி கொட்டாவை விட்டு குமிரி குமிரி சாகிறார்கள் சிறை கூடத்தில். ஆனால் பாசறைக்குள்ளேயே பதுங்கி நுழைந்த பகையாளியைப் போல் என் கோட்டைக்குள் வாழ்ந்து கொண்டே என் கொள்கையை நாசமாக்க சரி செய்கிறாய். நீ உன்னை லேசில் விடக்கூடாது. சூரவல்லி அக்கா, நெஞ்சில் உரமில்லாத இந்த வஞ்சிகை இன துரோகம் செய்து விட்டாள். இவளுக்கு நாம் அளிக்கும் தண்டனை மற்றவருக்கும் ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும். மூச்சியாக விழும் வரை இவளுக்கு கசையடி கொடுக்க ஏற்பாடு செய். மகாராணி மகாராணி. மிடுக்காய் வந்ததே பறக்கும் சிட்டு போல் பறந்தே வாழவே. துடிக்கும் யௌவனம் மிடுக்காய் வந்ததே பறக்கும் சிட்டு போல் பறந்தே வாழவே. துடிக்கும் யௌவனம் மிடுக்காய் வந்ததே. துடிக்கும் யௌவனம் மிடுக்காய் வந்ததே. கடமை தன்னையே கருத்தாய் செய்யவே. கடமை தன்னையே கருத்தாய் செய்யவே. மனக்கவலை இன்றி வாடும் கண்ணி பருவம் தானடி. மனக்கவலை இன்றி வாடும் கண்ணி பருவம் தானடி. இதை கருத்தில் கொண்டு நாம் மகிழ்வோம் வாங்கடி. இதை கருத்தில் கொண்டு நாம் மகிழ்வோம் வாங்கடி. பருவம் மாறினால் உருவம் மாறுவே. பருவம் மாறினால் உருவம் மாறுமே. ஒரு பயனும் நம்மை தீண்ட மாட்டான்.
போவதா யௌவனம் இழுத்தாய் வந்ததே கடமை தன்னையே கருத்தாய் செய்யவே நான் புதுமை பெண்ணடி என் சொல்லை கேளடி வாயா பேசலாம் வழக்கு பேசலாம் வாயா பேசலாம் வழக்கு பேசலாம் உன் மனதில் உள்ள ஆசை தன்னை மறைத்தே போகலாம் உன் மனதில் உள்ள ஆசை தன்னை மறைத்தே போகலாம் இதன் மர்மம் தன்னையே காலம் சொல்லுமே இதன் மர்மம் தன்னையே காலம் சொல்லுமே துடிக்கும் எவ்வனம் விடுக்காய் வந்ததே பறக்கும் சிட்டு போல் பைவாடவே அலங்காரவல்லி, நீங்கள் இருக்கும் வரையில் நான் குழந்தைதானே அம்மா? ஏய் புருஷா, புருஷா, ஏ புருஷா, இத வந்துட்டானுங்க. என்னங்க கூப்பிட்டியா? ஏய்யா, உனக்கு பழையபடி உத கேக்குதா? இந்த நேரத்துக்கெல்லாம் சமையல முடிச்சிடும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உனக்கு புத்தி இல்ல? ஏயா, நான் அரண்மனைக்கு போக வேண்டாம்? என்னையா முழிக்கிற? கொதிக்குது. கொதிக்குதா? உன் கொதிப்பெல்லாம் அடக்கி கொந்திடுவான் கொந்தி. ஏது என்ன எழுத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? ஐயோ, அடுப்புல குழம்பு கொதிக்குதுன்னு சொன்ன கோவிச்சுக்கிறீங்களா? ஓஹா, குழம்பு இப்பதான் கொதிக்குதா? இன்னும் என்னையா செய்துகிட்டு இருந்த? ஊதிக்கிட்டு இருந்தேன். என்ன இந்த ஊதுற வழக்கத்தை விட்டுடு விட்டுடுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏது உத வாங்காம விடமாட்ட போல இருக்க? ஊதல் என்ன அடுப்பு எப்படி எரியும்? சரி சரி, இந்த புல்லாங்குழல் ஊதுற கெட்ட வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கியே, அதை சொன்னியோன்னு நினைச்சேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்படித்தான் நீங்க. நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டு திட்டுறீங்க, சண்டைக்கு வரீங்க, அடிக்க வரீங்க. வீரமணி, வீரமணி. யாரையா நீ? ஐயோ, நீங்க இல்ல நேரத்துல வந்த நானு. பாரியா, மரியாதையா சொல்லு, யார் அவன்? வெட்டி வேறு. வெட்டி வேறா? இல்ல, வெட்டி வேறு அவன் பேருன்னு சொன்னேன். அவன் எதுக்கு உன்னை தேடிக்கிட்டு வந்தான்? ஒண்ணும் இல்ல, ஓய்வு நேரத்துல நாங்க 2 பேரும் குந்திக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம். ஓய்வா? உனக்கு ஏதியா ஓய்வு? இந்த மாதிரி அந்நிய ஆம்பளைங்கிட்ட அனாவசியமா பழக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? நாளைக்கு இப்படியே இருந்து ஏதாவது நடந்துட்டு என்னையா செய்யறது? அப்படி ஒண்ணும் நினைக்காதீங்க, நான் ஒண்ணும் தப்பு தண்டாவா நடக்க மாட்டேன். அடச்சி, நீ இல்லையா? வர்றவனுங்க கண்ணில் பட்ட சாமான திருடிக்கிட்டு போயிட்டா என்ன செய்யறதுன்னு சொன்னேன். இனிமேல் ஜாக்கிரதை. கத்தி எடுத்துட்டு வா. நேரமாச்சு, நான் அரண்மனைக்கு போறேன், வந்து சாப்பிட்டுக்கிறேன். நான் வர்றதுக்கு நேரமானா நீ சாப்பிட்டுடு, என்ன எதிர்பார்க்க வேண்டாம். கும்மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா, உங்க கொட்டமெல்லாம் தன்னாலே ஒடுங்கியதா. கும்மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா, உங்க கொட்டமெல்லாம் தன்னாலே ஒடுங்கியதா. கும்மாளம் ராஜா கும்மாளம், ஐயா கும்மாளம், நீங்க கும்மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா, உங்க கொட்டமெல்லாம் தன்னாலே ஒடுங்கியதா. சும்மா முறைக்காதே சொரணகட்ட ஆம்பளை, சும்மா முறைக்காதே சொரணகட்ட ஆம்பளை. அம்மானே ஆடிடுவா
நாட்டு பொம்பளே அம்மானே ஆடிடுவா எங்க நாட்டு பொம்பளே செம்மையாக மாட்டிக்கிட்டு வீணான வம்பிலே செம்மையாக மாட்டிக்கிட்டு வீணான வம்பிலே சீரழிஞ்சு நிக்குதையா மீசக்கார கும்பலே கும்மாளம் ராஜா கும்மாளம் ஐயா கும்மாளம் நீங்க கும்மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா உங்க கொட்டமெல்லாம் தன்னால ஒடுங்கியதா கட்டுப்பாட்டை மீறாதே பட்டையடி வாங்காதே கட்டுப்பாட்டை மீறாதே பட்டையடி வாங்காதே காவலிலே கேட்காம மூச்சு விட முடியாதே எங்க காவலிலே கேட்காம மூச்சு விட முடியாதே சட்டத்திட்டம் மீறினா உன் தனி குடுமே இருக்காதே சட்டத்திட்டம் மீறினா உன் தனி குடுமே இருக்காதே கட்டி போட்டு கழுத வேலை சுத்த வைப்போம் தவறாது கும்மாளம் ராஜா கும்மாளம் ஐயா கும்மாளம் நீங்க கும்மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா உங்க கொட்டமெல்லாம் தன்னாலே ஒடுங்கியதா நிக்காதே நெளிக்காதே நிமிந்து போகும் முதுகெலும்பே நிக்காதே நெளிக்காதே நிமிந்து போகும் முதுகெலும்பே அக்காவும் பார்த்து விட்டா அறந்து போகும் வடி நரம்பு எங்க அக்காவும் பார்த்து விட்டா அறந்து போகும் வடி நரம்பு எக்கச்சக்கமாக எங்கே எழுகி போகும் ஒன் உடம்பு எக்கச்சக்கமாக எங்கே எழுகி போகும் உன் உடம்பு இட்டதில் தான் தட்ட நீங்க எங்களுக்கு குறும்பு கும்மாளம் ராஜா கும்மாளம் ஐயா கும்மாளம் நீங்க கும்மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா உங்க கொட்டமெல்லாம் தன்னாலே ஒடுங்கியதா நாமா நாமா வந்துட்ட மகாராஜா. மகாராஜா பார்த்தாயா புதிய கதையை? பார்த்த மகாராஜா. பிரயோஜனம் என்ன? உடல் பலத்துல எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்ல. என்னடா உளறுகிறாய்? உளரல மகாராஜா, உண்மையத்தான் சொல்றேன். பீமசேன மகாராஜா பெரிய பலசாலி. அவர் மனசு வச்சா அந்த அண்ட சராசரமே கிடுகிடுன்னு நடுங்கும். அப்பேற்பட்ட பீமசேன மகாராஜா ஆரவல்லிக்கு பயந்துகிட்டு இருக்கார். என்ன அப்படின்னு சொல்றாங்க. என் காதால கேட்க முடியல. அபமானமா இருக்கு மகாராஜா. பீமன் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே பெட்டி பாம்பாக அடங்கிவிட்ட சூரர்களின் தொகை உனக்கு தெரியாது. நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று எந்த மடையன் சொன்னான்? எல்லா மடையனும் தான் சொல்றான். ஏன் நான் கூட தான் சொல்றேன். உண்மையிலேயே உங்களுக்கு பயம் இல்லைன்னா இவ்வளவு நாள் நீங்க சும்மா இருப்பீங்களா? அதனாலதான் எல்லாம் கேவலமா பேசுறான். என் உடம்பு சிலுக்கு. நாமா பெண்களிடம் சண்டைக்கு போவது பேடித்தனம் என்று பேசாமல் இருந்தால் இப்படியா பேசுறார்கள் எல்லோரும்? நாமா போவலீங்களே, அவதான சண்டைக்கு இழுக்கிறா. போட்டியாம் பந்தயமா, பந்தயத்துல ஜெயிக்கலன்னா ஆம்பளை எல்லாம் அடிமையா. இப்படி இருக்கிற ஆம்பளை எல்லாம் அடிமை ஆயிட்டா உலகமே பொம்பளமயமாயிடுங்க. இவ்வளவு தூரம் போற நானே நீங்க என்னடானா பலசாலின்னு பேரை வச்சுக்கிட்டு பதுங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், வேண்டுமானால் இன்றே பார், நாளை மாலைக்குள் ஆரவல்லியை அடக்கி ஒடுக்கி விடுகிறேன். அர்ஜுனா, தாயாக இருந்தாலும் தனையனாக இருந்தாலும் தர்மம் ஒன்றுதான். அயலாருக்கு சொந்தமான வனத்திலே அவர் உத்தரவு இல்லாமல் வேட்டையாடி இருக்கிறாய். நீ வேலியே பயிரை மேய்வது போல நீயே தர்மம் தவறி விட்டாயே. என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. சரி ஐயா, இதற்கு நஷ்ட ஈடாக 400 விராகனை நமது பொக்கிஷதாரியிடமிருந்து வாங்கி கொண்டு போங்கள். அண்ணா, பீமா, நான் இப்போதே ஆரவல்லி நாட்டிற்கு புறப்பட வேண்டும். அனுமதி கொடுங்கள். பீமா, பதறாது. என்ன நடந்தது? திடீரென்று நீ ஆரவல்லி நாட்டுக்கு போக வேண்டிய அவசியம்? ஆரவல்லி எதிர்க்கிறாள். இந்த அவரத்தை என்னால் சகிக்க முடியவில்லை. அவளை அடக்கினால் என்று என் ஆன்மா சாடையாது. உத்தரவு கொடுங்கள், திரும்புகிறேன். பீமா, உன் முரட்டு சுபாவம் முன்யோஜனே இல்லாமல் செய்கிறது. தார்மீக யுத்தத்திற்கு தைரியமாக செல்லலாம். ஆனால் ஆரவல்லி வஞ்சகமே உருவெடுத்தவள். மாயச் செயல்களால் மாற்றான ஏமாற்றி வெற்றி காண்பவள். அவளிடம் கொடுமைப்படும் ஆரவல்லியின் அக்கிரமத்தை இனியும் என்னால் சகித்துக் கொண்டிருக்க முடியாது. அவளை அடக்கி இருவது என்று சபதம் செய்து விட்டேன். தயவு செய்து உத்தரவு கொடுங்க. மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடுமா? சரி,
என் இஷ்டத்திற்கு நீ இணங்கவில்லை என்றால் உன் இஷ்டத்துக்கு நான் இணங்கித்தானே ஆக வேண்டும். சென்று வா. பழக்கமில்லாத கழுதைகிட்டே கொஞ்சம் பார்த்து கறக்கணும் பால. பழக்கமில்லாதே கொஞ்சம் பார்த்து கறக்கணும் பால. அது பட்டு இன்னும் தூக்கி போடும் கால. அது பட்டு இன்னும் தூக்கி போடும் கால. அப்ப பல்லு போகுதோ இல்ல மூக்கு போகுதோ? அப்ப பல்லு போகுதோ மூக்கு போகுதோ சொல்ல முடியாது. அதனாலே பல்லு போகுதோ மூக்கு போகுதோ சொல்ல முடியாது. அதனாலே பழக்கம் இல்லாத கழுதைகிட்டே கொஞ்சம் பார்த்து கறக்கணும் பால. பார்க்க இந்த கழுத பகத்தா தெரியுது, பாலு மட்டும் இருக்காது அண்ணே, பாலு மட்டும் இருக்காது. பார்க்க இந்த கழுத பகத்தா தெரியுது, பாலு மட்டும் இருக்காது. நல்ல பாதையிலும் நடக்காது, ரொம்ப பட்டி கழுதாது, பக்கத்தில் நெருங்கப்படாது. இதுக்கு தெற்கும் வடக்கும் தெரியாது. ரொம்ப பட்டி கழுதை, இது குட்டியும் போடாது, பக்கத்துல நெருங்கப்படாது. கழுதே இது ஆண் கழுதைய மிரட்டும் மீன் கழுதே, சும்மா அலட்டிக்கும் உடம்பே அறுத்துக்கும் தும்பே, அடக்கம் இல்லாத அடி கழு. அந்த திருட்டு கழுதைக்கு சுத்த தெரியும், இந்த குருட்டு கழுதைக்கு கத்த தெரியும். திருட்டு கழுதைக்கு சுத்த தெரியும், இந்த குருட்டு கழுதைக்கு கத்த தெரியும். அந்த கிழட்டு கழுதைக்கு ரெண்டும் தெரியும், அந்த கிழட்டு கழுதைக்கு ரெண்டும் தெரியும். அது முரட்டுத்தனத்தாலே முக்கருந்து கடருந்து முழியா முழிக்கிற கழுதே, இது முழி கழுதே பெருந்திரி கழுதே. அது முரட்டுத்தனத்தாலே முக்கருந்து கடருந்து முழியா முழிக்கிற கழுதே, இது முழி கழுதே பெருந்திரி கழுதே. பழக்கம் இல்லாத கழுதைகிட்டே கொஞ்சம் பாத்திரணும் பால. அது பட்டு இன்னும் தூக்கி போடும் கால. அப்ப போகுதோ இல்ல மூக்கு போகுதோ? அப்ப பல்லு போகுதோ மூக்கு போகுதோ சொல்ல கழுதைகிட்டே கொஞ்சம் பார்த்து கறக்கணும் பால. அம்மா அம்மா அம்மா. அலங்காரவல்லி, என்னம்மா? பயங்கரமான ஒரு மிருகம்மா. மிருகமா? எங்கே? அரண்மனையில? இல்லம்மா, நந்தவனத்துல. நந்தவனத்திலையா? என்ன உளறுகிறாய்? உளரலம்மா, நந்தவனத்தில் புஷ்பம் பறிக்க போனேன். அங்கே ஒரு மரத்து மேல, இல்ல இல்ல மரத்துக்கு பக்கத்துல மண்டபத்துல கருப்பா கட்டையா உயரமா கொஞ்சம் தடியா. அலங்காரம், ஏன் இப்படி பயப்படுகிறாய்? நிதானமாக சொல். நிதானமா தான் சொல்றேன். காண்டா மிருகம் மாதிரி 2 மிருகம் படுத்திருக்குமா? அப்படியா? கண்டபடி மிருகங்கள் நந்தவனத்திற்கு வரும் வரை கண்ணை மூடிக்கொண்டா இருக்கிறார்கள் காவலார்கள். யார் அங்கே? உடனடியாக சென்று ஒழித்து விட்டு வர சொல். ஐயா, மிருகம் இல்லடி, மிருகம் போலவே மனுஷங்க. என்ன சொன்னாய்? மகாராஜ், மரியாதையா பேசு. ஆள் அசந்தா கொன்னுடுவீங்க போல். யார் நீ? கோவிச்சுக்காதீங்க, உங்க உடைய பார்த்து மிருகம்னு நினைச்சு வேட்டையாட வந்தோம், அவ்வளவுதான். ஓஹோ, வேட்டையாட வந்தீங்களா? நாங்க யார் தெரியுமா? உங்க ராணியோட போட்டியில கலந்துட்டு உங்க நாடன் வந்திருக்கிறேன். ஓடு, உங்க ராணியிடம் சொல்லுப்பா. நீங்க யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? அப்படி பயந்துகிட்டு கேளு, பதில் சொல்றேன். சொல்லுங்க. அதாவது நாமன் பீமசேன மகாராஜாவா? பலம் பெற்ற பீமசேன பிரபுவே, தங்கள் உறவு நல்வரவாகுக. அஸ்தினாபுரத்தில் வருகிறேன். அதுவல்ல, சகல வல்லமைக்கும் சிகரமான தாங்கள் இந்த பெண்களுக்கு அடிமையாக வந்து விட்டீர்களே, அதை குறித்து எங்கள் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடக்கோன் வாயை, அதிக பிரசங்கி. துடுக்காக பேசினால் துண்டிக்கப்படும் உன் நாக்கு. சூரவல்லி,
நாங்கள் சொல்லும் 3 பந்தயங்களில் நீங்கள் ஜெயித்து விட்டால் நாங்களும் எங்கள் நாடும் உமக்கு அடிமை. ஆனால் முதல் பந்தயத்திலே நீங்கள் தோற்றுவிட்டாலும் அந்த வினாடியிலிருந்து ஆயுள் முழுமையும் நீர் எமக்கு அடிமை. தோல்வி தோல்வி என்பதே கண்டறியாத தோல் வலிமை படைத்தவன் இந்த பீமன். 14 லோகம் எதிர்த்து வந்தாலும் பஸ்மேகரம் செய்யும் பராக்கிரமசாலி இந்த பீமன். கூறு போடுவது இருக்கட்டும். நீங்கள் வெளியிடும் பந்தயம் எதுவானாலும் சரி, நான் வெற்றி அடையாவிட்டால் உங்கள் இஷ்டப்பட்டு பாருங்கள், இதுதான் பந்தயம். சூரவல்லி, வீராதி வீரர் விழிக்கிறாரே ஏன்? அதுதானே அக்கா எனக்கும் புரியவில்லை. மகாவீரர் வளையத்தை நிக்காமல் என்ன செய்வார்? வளையத்திலே புகுந்து வருவார்னு பாத்தீங்களா? கை நுழையாத வளையத்தை கொடுத்து கழுத்திலே மாட்டி காலால கைட்ட சொல்றீங்களே, இதுதான் பந்தயம். அறிவில்லாமல் உளராது. பந்தயம் எதுவாக இருந்தாலும் முடியாது போனால் அடிமை என்று அவரே சொல்லி இருக்கிறார். அதன்படி இந்த க்ஷணம் முதல் வாய் பேச மாட்டேன். வெங்காயம் வெங்காயமா? வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி உன் தோலை உரிச்சு தொங்க விடுறேன். ஜாக்கிரதை, சீக்கிரம். என்ன பீமசேனரே, உடம்பு எப்படி இருக்கு? பெரிய பெரிய மலையெல்லாம் தூக்கி பந்தாடுற பலசாலின்னு சொன்னாங்க. கேவலம் இந்த மரத்தாருக்கு இந்த பாடுபடுறீங்களே, வெக்கம் இல்ல? ஐயா பீமசேனரே, இந்த பார்வை எங்கிட்ட வச்சுக்காதீங்க. அப்புறம் உங்க கண்ணு ரெண்டும் காணாம போயிடும். மாலையாவதற்குள் மளமளவென்று வேலையாக வேண்டும். ஜாக்கிரதை. மகாராஜா, இதை என்னால சகிக்க முடியலீங்க. நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போங்க, நான் பாத்துக்கிறேன். நாமா மறுபடியும் எனக்கு ஆத்திரத்தை மூட்டாதே. ஆத்திரத்தை மூட்டல, முழுசா 3 ஜா இருக்க மாட்டா. அவ விரட்டல பாத்தீங்களா? இவள் இந்த திமிர அடங்கணும்னா தெரியாம தான் போகணும். திருட்டுத்தனமா செல்வது பேடித்தனம் அல்லவா? வெங்காயம், ஆரவல்லி உங்களை ஜெயிச்சது மாத்திரம் பெரிய சூரத்தனமோ? உங்க புஜபலத்துக்கு உங்க பராக்கிரமத்துக்கு தகுந்த போட்டி தான் இங்க நடந்ததா? உங்களை தந்தரத்தால வென்றிருக்காங்க. முள்ளாலதான் எடுக்க முடியும், தந்தரத்தால் தான் வெல்ல முடியும். மகாராஜா, நீங்க இன்னைக்கு தப்பிச்சு போங்க. நாமா நான் மட்டுமா? நீ ஏக காலத்துல எல்லாரும் கூட பாத்துருவாளுங்க. நீங்க இன்னைக்கு பறந்து போங்க. நான் நாளைக்கு காரியத்தை சாதிச்சுக்கிட்டு கம்பிய நீட்டுறேன். வெற்றி நமதே. எப்படி தப்பிப்பது? வழி என்கிட்ட இருக்கு. மகாராஜா, நீங்க புறப்படுங்க. வாங்க. காலங்காத்தால ஓமத்திலேயே முடிச்சேன். ஐயோ, என் பத்தி போச்சே. இன்னைக்கு கஞ்சி கூட கிடைக்காது. கஞ்சி வேணுமா? கஞ்சி கொஞ்சம் சோறு சாப்பிட. சோறா? சரி, மூஞ்சியும் நீயும் அவங்க வேலைக்கு போறாங்க. காலங்காத்தால ஐயா தூங்குறாரு, கொடுத்தேனா? ஏய், அது என்ன ஓட்ட? அதுவா, அது எங்க ஊருக்கு போற பாட்டை பீமசேன மகாராஜா போட்டிருக்காரு. ஆமா, பீமர் எங்க? பீமரா அஸ்னாபுரத்துல அழகா படுத்துக்கிட்டு தூங்குவார். ஐயோ, போச்சே. போச்சா? என்ன பண்ணுவேன்? எங்க மகாராணி கிட்ட சொல்லி ஓடு போய் உங்க மகாராணி கிட்ட சொல்லு. நாளைக்கு நான் போறேன். லொடக்கு. ஏமா என்னமோ போல நின்றுட்டு இருக்கீங்க? நேற்றிரவு கண்ட கனவு என் நிம்மதியை குலைத்து விட்டதடி. நிம்மதியை குலைக்காத கனவை நீங்க இந்த வயசுல காண முடியுமா? என்ன? ஒண்ணு இல்ல, வந்து நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டே வர்றேன். நீங்க இப்படி அடிக்கடி கனவு கண்டுகிட்டே இருக்கிறீங்க. அது சொன்னேன். அது என் குற்றமா சிங்காரவல்லி? அதோப்பா அந்த மாடப்புறாவை எதை நினைத்து அது ஏங்கி நிற்கிறது? அதுவும் அம்மா, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுங்கிற கவலை அதை வாட்டுது. அதனால அப்படி உட்கார்ந்துட்டு. சரி, அல்லியே நிலவை கண்டு மலர்கிறது. ஐயே, அதெல்லாம் சும்மா சொல்றது. இந்த பாருங்க, நிலா வராட்டி கூட அல்லிப்பூ ராத்திரில மலரத்தான் செய்யுது. இதெல்லாம் வேலையத்த புலவனுங்க எழுதி வச்ச கதை. கொடியின் கிளையை தடியபடி நிற்கிறது. நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? கொடி படர்ந்த களை உருப்பிட்ட இல்லதுன்னு சொல்லி. பாருங்க, கிளை மேல கொடிக்கு கோபம், அதனால அதை தொலைக்கணும்னு அப்படி சுத்திக்கிட்டு இருக்கு.
கோவில்களில் ஏனடி கடவுளை ஜோடியாக வைத்திருக்கிறார்கள்? ஏமா அவ்வளோ பெரிய கோயில்ல ஒரே ஒரு கடவுள் மட்டும் தனியா இருந்தா பயமா இருக்காது. அதனால துணைக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க. போடி குறும்புக்காரி. அண்ணா, குற்றம் காப்பவன் நான், குலம் காப்பவள் பெண் எனும் முறையை தடமாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறாள் சாகசக்காரி ஆரவல்லி. வளர்கிறது அவள் புகழ். வையத்தையே ஆள முடியுமாம் அவளால். காலம் இப்படியே போனால் தர்மரின் புலுமண்டபமே தலைக்குனிய நேரிடும். ஆகவே போர் தொடுக்க வேண்டும். பீமா, பொறு, ஆத்திரப்படாதே. ஆரவல்லியிடமிருந்து தூதுவர் வந்திருக்கின்றனர். வரட்டும். ஐவருக்கும் வணக்கம். விசேஷமாக பீமசேன மகாராஜாவுக்கு நீண்ட வணக்கம். தர்ம மகாராஜரே, தங்களிடம் சில கேள்வி கேட்க விரும்புகிறேன். கேட்கலாமா? கேளம்மா, கேள். துரியோதனனோடு நீங்கள் சூதாடினீர்கள். சொல்லியா தெரிய வேண்டும்? சூதிலே நாட்டு இழந்தீர்கள், நகர இழந்தீர்கள், பணம் வைத்து பாவை இழந்தீர்கள். இழந்தேன். இழந்த பொருள்களை கொடுக்க மறுத்ததுண்டா? இல்லை. ஏமாற்றி எடுத்துச் செல்ல நினைத்ததுண்டா? இல்லை. தோற்றதை ஒப்புக்கொள்ளாமல் சூழ்ச்சி செய்து ஓடுபவன் துரோகி, துன்மார்க்கன், கோழை. துரோகி, துன்மார்க்கன், கோழை, இந்த பட்டங்கள் உங்களில் யாருக்காவது பொருந்துமா? நிதானித்து பேசு. குத்துகிறது மான உணர்ச்சி, குதிக்கிறார் விஜய் வீரர். வீரரே, கொஞ்சம் இப்படி பாரும். வெற்றி முரசொலிக்க வீர பண்பாடி எதிரியின் மார்பை பார்க்கும் இணையற்ற வீரர் தலை குனிந்து தரையை பார்க்கிறார் பாரும். சூரவல்லி, கதராதீர் பீமசேனரே. பார்த்திபருக்கு பதில் சொன்னேன். பாரதத்தின் தலைவரிடம் நீதி கோரி வந்திருக்கிறேன். தர்மராஜரே, பந்தயத்தில் கலக்க வந்தார் பீமசேனர். கலந்தார், தோற்றார், கைதானார். நள்ளிரவில் கள்ளனை போல் சிறையிலிருந்து தப்பினார். தர்மரின் தம்பியா பீமனா இப்படி என்று தரணியை கேட்டது. என் தமக்கையும் கேட்டாள். பதில் காண வந்திருக்கிறேன் நான். ஏன் தலை தானாக குனிகிறது? தர்மம் சங்கடத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? சூரவல்லி, பிரபு, அவன் என் தம்பி. அதற்கு ஒரு நியாயமா? தர்மன் தவற மாட்டான். தலை குனிகிறேன். தீர்ப்பு வழங்குங்கள். என்ன கேட்கிறாய்? அவரையே தான் கேட்கிறேன். ஓலமிட்ட தேவியை காக்க உதிரம் கொதித்தெழுந்த பீமா. கையை நீட்டுங்கள், கதையை முடிக்கிறேன் என்று கதையை தூக்கி கர்ஜித்த பீமா. நீயா இப்படி? புறப்படு. அண்ணா பேசாதே, புறப்படு. தர்மனுக்கு தர்மம் தான் முதலில். தம்பி என்ற பாசம் பிறகுதான். அண்ணன் தர்மன் அல்ல, அரசன் தர்மன் ஆணையிடுகிறேன். புறப்படு. வணக்கம் மன்னவா, வருகிறேன். என்ன பீமசேனரே, புறப்படலாமா? ஒரு பெண்ணிடம் அடிமையானவன் பீமன். பாண்டவர் பரம்பரைக்கே அவமானம். அவமானம் மட்டுமல்ல, நமது பங்காளிகளான துரியோதனாதியன் நம்மை படித்து பேசி கேலி செய்வதற்கு இடமாகிவிட்டது. அண்ணா, உத்தரவு கொடுங்கள். நானே சென்று மீட்டு வருகிறேன். நீயா? என்னண்ணா யோசிக்கிறீர்கள்? அர்ஜுனா, நகுலா, நீ போகலாம். ஆனால் ஆரவல்லியை குதிரை என்றா நினைத்தாய்? சுழி சுத்தம் பார்த்து அடக்கி வருவதற்கு ஆரவல்லி அகந்தைக்காரி, சூழ்ச்சிகளில் கை தேர்ந்தவள். அந்திவானோ கிதண்ணே அல்லி முத்து மஞ்சள் பூசி வரும் கொஞ்சம் பார்வையிலே வந்து பேரு யாரு நல்ல வயது பாரு தம்பி அழகு ஜோதி மின்னல் என்னை தேடி வரும் வண்ண பூங்கொடி நதிகளாகும் அவள் மேனி புது உதயவானில் எழில்ராணி நதிகளாகும் அவள் மேனி உதயவானில் எழில்ராணி கனி கண்ணம் புன்னகை கண்கள் தாரகை கண்ணல் சோலை மயில் யாரே கண்ணம் புன்னகை கண்கள் தாரகை கண்ணல் சோலை மயில் யாரே அந்திவான எழில் கொஞ்சலையவள் அழகு ஜாதி மலராகும் அந்திவான எழில் கொஞ்சம்
மாலைக்கு ஜாதி மலராகும் காதல் கதைகள் பேசுறதியாகும் அண்ணே அந்த நேரம் துணை கொண்டு தேடி வரும் சொந்தமானதோர் மேக மாப்பிள்ளை அலையும் கோலம் பார்ப்பாவம் அது மலையில் விழுந்த பரிதாபம் அலையும் கோலம் பார்ப்பாவம் அது மலையில் வீழ்ந்த பரிதாபம் அது சொந்த மூளை கெட்டு வந்த வேலை விட்டு மண்டு போல் தூங்கும் சோகம் சொந்த மூளை கெட்டு வந்த வேலை விட்டு மண்டு போல் தூங்கும் சோகம் இன்ப வாழ்வு தரும் இந்த லோகம் சொல்லும் எல்லை கோடு மலராகும் இன்ப வாழ்வு தரும் இந்த லோகம் சொல்லும் எல்லை கோடு மலராகும் மலர் இதழ்கள் வீடு கலையாகும் இதில் எண்ணி பாரு மனம் போகும் குணம் உண்மையாக மன கண்ணில் ஆடும் கதை பறவை நாமும் ஒரு கூட்டம் கிளை இலைகளாகும் உயிர் ஓட்டம் பறவை நாமும் ஒரு கூட்டம் இலைகளாகும் உயிர் ஓட்டம் மழை இரவு வேளை கண்ட பறக்கும் ஈசலது நிலையை போல் உலக வாழ்வும் வட்ட நிலா பொட்டுகளா கட்டவிழா மொட்டுகளா பாட்ட சாட்டமான அள்ளி கூட்டங்களா வட்ட நிலா பொட்டுகளா கட்டவிழா மொட்டுகளா பாட்ட சாட்டமான அள்ளி கூட்டங்களா அழக பாரு கண்ணாலே அனுபவம் தான் பின்னாலே அழக பாரு கண்ணாலே அனுபவம் தான் பின்னாலே பழக பழக புளிக்கும் பாலு பழமொழி தான் முன்னாலே பட்ட நிலா புட்டுகளா கட்ட விழா முட்டுகளா பாட்ட சாட்டமான அள்ளி கூட்டங்களா ஆராய்ச்சி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போனா அம்மா திட்ட மாட்டாங்க உதப்பாங்க பின்ன என்னப்பா இவ்வளவு வயசாயி போச்சு இன்னும் பயப்படுறியே ஏன் திட்டுறாங்க பெத்தவங்க 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள பிள்ளைங்க எதிர்த்து 8 வார்த்தை பேசினா ஏன்பா திட்டுறாங்க அதுதான் நல்லதா அம்மாவுக்கு என்ன காரணம் சொல்றது காரணமா அட துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல அழுதவனுக்கு வெக்கம் இல்ல நீ சமாளி இன்னும் வீட்டுக்கு வரவில்லை இப்படி விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறான் அல்லிமுத்து அவனை அனுப்ப வேண்டும் என்கிறீர்களே பீமண்ணாவால் சாதிக்க முடியாத காரியத்தை பேத சிறுவனால் எப்படி நான் சாதிக்க முடியும் என்ற திடமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால் தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அதேப்படாது அதற்கு இல்லை அண்ணா வீராதி வீரர்களை எல்லாம் விழுங்கி வரும் மலைப்பாம்பு ஆரவல்லி அப்பேற்பட்ட அரக்கியை எப்படி அண்ணா ஜெயிப்பான் சங்கவதி இதுவரை நான் சொன்னது ஏதாகிலும் தவறு இருக்கிறதா என்றாலும் முடிவில் எல்லாம் வெற்றியாகத்தானே நடந்திருக்கிறது யோசித்துப்பா அம்மா அல்லிமுத்து மாமா வணக்கம் வாங்க வாங்க இப்பதான் வந்தீங்களா வந்துட்டேன் அம்மா தங்கள் முகம் வாடி இருக்க காரணம் ஒரு வருத்தமான செய்தி திருத்தமாக சொல்லுங்கள் ஆரவல்லியிடம் போட்டியிட்டு அவளுக்கு அடிமையாகி விட்டான் பீமன் என்ன அலைகடலையே சிதறடிக்கும் அப்பேற்பட்ட திறம்படைத்தவர் ஆரவல்லியிடம் அடிமை நம்ப முடியாத செய்தியாக இருக்கிறதே நம்ப முடியாத செய்திதான் நம்பும் அளவுக்கு நடந்து விட்டது என்ன செய்யலாம் என்ன செய்வதா பீமனியை அடிமையாக்கிவிட்டு அந்த பேய்மகள் யாராக இருந்தாலும் அவள் ஆணவத்தை அடக்கி பாண்டவர் வீரத்தை நிலைநாட்ட வேண்டாமா அதற்கு தகுதி உள்ளவன் நீதான் உன்னை அனுப்பத்தான் உடனடியாக ஓடி வந்தேன் அண்ணா மறுபடியும் அப்படி சொல்லி மனதை புண்ணாக்காதீர்கள் அப்படியானால் அடிமைப்பட்ட பீமன் அவமானம் தாங்காமல் அங்கேயே சாக வேண்டும் பிரசித்தி பெற்ற பீமசேனன் பேடியாக இருந்தான் என்று பிறர் தூற்ற வேண்டும் இதை கேள்விப்பட்டு நாங்கள் எல்லாம் ஏங்கி ஏங்கி சாக வேண்டும் என்பதுதான் உன் எண்ணகையான உனக்கில்லே பரவாயில்லை சங்கவதி இது எங்கள் விதி அண்ணா மாமா தயவு செய்து தவறாக நினைக்காதீர்கள் அம்மா எதற்கும் கலங்க வேண்டாம் இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்னைத்தான் அனுப்ப வேண்டும் என்று மாமா முடிவு செய்தது எனக்கு மகத்தான பெருமை அல்லவா அதிலும் என்னை பெற்றெடுத்த உங்களுக்குத்தானே அந்த பெருமை அதிகம் கலங்காமல் உத்தரவு விடுங்கள் கட்டாயம் வெற்றியோடு வருகிறேன் சங்கவதி
அட என்னத்துக்குமா இன்னும் தயங்குறீங்க? தம்பி மட்டும் தனியா போனாலும் பரவாயில்ல, தயங்கலாம். நானும் தானே கூட போறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஜோரா முடிச்சுக்கிட்டு நேரா வந்துடுவோம். கவலைப்படாதீங்க. ஆமாம்மா, எந்த காரியத்தை முடித்துக் கொண்டு சீக்கிரமே வந்து விடுகிறோம். உத்தரவு கொடுங்க. அல்லிமுத்து, உன்னை விட்டு ஒரு நாளும் பிரிந்தெரியாத நான் தன்னந்தனியாக எத்தனை நாட்களுக்கு? அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள். அதிவிரைவில் திரும்பி விடுவேன். அதுவரை ஒரு குறையும் நேராமல் உனக்கு துணையாக நான் இங்கேயே இருக்கிறேன். போதுமா? இவ்வளவு தூரம் சொல்லி இன்னும் தயங்குறீங்களே. அட துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல, அழுதவனுக்கு வெக்கம் இல்ல. உத்தரவு கொடுங்கம்மா, ஓடி போய் ஓடியாந்துறோம். என்ன? ஆமாம்மா. சரி,